வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் தி ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு ஃபாதர் ஜெகத் கஸ்பர் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட பேசலாம். ஃபாதர் வணக்கம். வணக்கம். இப்போ சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு இடத்துல தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது பேசின பேச்சு தான் அகில இந்திய அளவில் சர்ச்சையை கிளப்பியிருக்கு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய எல்லாத்தையும் பறித்து இஸ்லாமியர்கள் கிட்ட கொடுத்துருவாங்க, இந்துக்கள் பெண்களுடைய தாலியை கூட பறித்து கொடுத்துருவாங்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு. பெரிய அதிர்ச்சியை கிளப்பி இருக்கிற இந்த பேச்சு எப்படி பார்க்குறீங்க? திரு நரேந்திர மோடி அவர்கள் தெரியாமல் பேசுகிற ஒரு பேச்சாளர் அல்ல. அவர் எதை பேசுவது, எதற்காக பேசுவது, அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அறிந்தும் திட்டமிட்டும் பேசக்கூடிய ஒரு ஆளுமை. அவர் பேசியிருப்பது பொறுப்பின்மை மட்டுமல்ல, ஒரு வன்முறைக்கான நேரடி அழைப்பு. இந்த நாட்டை கலவரமயப்படுத்துகின்ற கால்கோள் நிகழ்வு என்று கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அது வேறு. ஆனால் அவர் தெரியாமல் பேசுகிறார். அந்த கூட்டத்தை கண்டதும் சிலருக்கு ஆவேசம் வரும், ஒரு எழுச்சி வரும், அனல் பறக்க பேசுவார்கள். அப்படி ஒன்றும் பேசியது அல்ல. தெரிந்து அறிந்து தேர்வு செய்துதான் பேசியிருக்கிறார். இதை பேச வேண்டும், இப்படி பேச வேண்டும். பொதுவில் ஊடகத்துறையில் இருக்கிற அல்லது ஊடகத்துறையை முறைப்படி படிக்கிற நாங்கள் ஒரு காலத்தில் எங்கள் பேராசிரியர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று நிகழ்கிற போது எங்கு நிகழ்ந்தது, என்ன நிகழ்ந்தது, எப்படி நிகழ்ந்தது என்கின்ற கேள்விகள் முக்கியம்தான். எந்த இடத்தில் யார் என்ன பேசினார்கள் என்பதெல்லாம் நிகழ்ந்தது என்ன என்பது முக்கியம்தான். ஆனால் அதைவிட முக்கியமானது ஏன் அது நிகழ்ந்தது என்ற அந்த ஏன் என்கின்ற கேள்வி மிக முக்கியம் என்று எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். The why of everything. இன்று இந்த இடத்தில் குண்டு வெடித்தது என்றால் ஏன் அது வெடித்தது, இன்று இந்த இடத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது என்றால் ஏன் நிகழ்ந்தது, மோடி ஏன் இப்படி பேசினார் என்கின்ற கேள்விதான் முக்கியமான கேள்வியாக நான் நினைக்கின்றேன். அதனுடைய விளைவுகள், அதனுடைய தன்மை, இவை இரண்டாவதாக பேசுவோம். ஏன் என்கின்ற அந்த கேள்வி நமக்கு ஒரு வகையில் ஒரு நம்பிக்கையினையும் அதே நேரம் அச்சத்தையினை இரண்டையும் தரக்கூடியதாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் ஒன்றே ஒன்றுதான் காரணம். எதிர்பார்த்தபடி பாராளுமன்ற தேர்தல்கள் அவர்களுக்கு செல்லவில்லை, நகரவில்லை. அவர்கள் நினைத்திருந்தது வேறு, ஆனால் களம் என்பது வேறாக இருக்கிறது. அவர்கள் நினைத்திருந்தது ராமர் கோயில் ஒரு கட்டி முடித்ததும் அதில் நடத்தப்பட்ட அந்த ஒரு பெரும் எடுப்பிலான திறப்பு விழாவும் குறைந்தபட்சம் வட இந்தியா முழுமையேனும் ஒரு பெரும் அதிர்வலையை, அவர்களுக்கு ஆதரவான அலையை திரட்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். அது நடக்கவில்லை. இரண்டு, மோடி என்கின்ற ஆளுமையை அவர்கள் பெரிதாக ஊதி பெருக்கி ஒரு அதிபர் தேர்தல் போல இந்த தேர்தலை எதிர்கொண்டு விடலாம் என்கின்ற ஒரு கணக்கு இருந்தது. இந்த இரண்டுமே நடக்கவில்லை என்பதுதான் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய அதிர்ச்சி. நான் மீண்டும் சொல்கிறேன், மோடி தெரியாமல் பேசுகிறவர் அல்ல. அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆய்வு பட்டாளம், தி அனாலிசிஸ் டீம், தி ரிசர்ச் டீம் என்பது உலகத்திலேயே அப்படி ஒரு ஆய்வு பட்டாளம் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பணம் கொடுத்தும் நிறுவன ரீதியாக ஒருங்கிணைக்கப்பட்டும் தன்னார்வலர்களாகவும் RSS தன்னார்வலர் உயர் ஜாதிக்காரர்கள் என்று பெரும் பட்டாளம், ஆய்வு பட்டாளமே இருக்கிறது. ஆதலால் தான் இவர்கள் முதல் கட்ட அந்த கடந்த 30 நாட்கள் பரப்புரையில் களம் எப்படி தன்னை வடிவமைத்து கொண்டது, தகவமைத்து கொண்டது, எப்படி மக்கள் மனநிலையை எழுந்தது என்பதையெல்லாம் துல்லியமாக ஆய்வு செய்து வரும். அவர்களுக்கு கட்சிக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பும் அல்லது அவர்கள் பணம் கொடுத்து நிறுவி இருக்கக்கூடிய நிறுவன ஒழுங்குகளும் மட்டுமல்ல, அரசாங்கத்திற்கே மிகப்பெரிய நிறுவனங்கள் இருக்கின்றன. இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்கிறது, ஊர்பட்ட நிறுவனங்கள் அவர்களுக்கு இருக்கின்றன. த பல்ஸ் ஆஃப் தி பீப்புள், மக்களினுடைய அந்த நாடி துடிப்பை அறிந்து சொல்லக்கூடிய
அமைப்புகள் இருக்கின்றன. எல்லா திசையிலிருந்தும் வரக்கூடிய செய்திகள். ராமர் கோவில் என்பது மக்களிடையே ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்கவில்லை. ஒன்று மோடியினுடைய ஆளுமை, அப்படி ஒன்றும் பெரிய ஒரு ஒரு 2019 வரை இருந்த கவர்ச்சியும் ஈர்ப்பும் இந்த தேர்தலில் இல்லை என்கின்ற தெளிவான ஒரு ஒரு ரிப்போர்ட் என்று சொல்வார்கள். எல்லா திசைகளிலிருந்தும் அவர்களுக்கு வந்திருக்கிறது. மூன்றாவதாகவும் முக்கியமானதாகவும் பல பகுதிகளில் எதிர்கட்சிகள், இப்போ தமிழகத்தை கூட நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், நீங்கள் ஒரு தேர்தல் காலத்திலும் தேர்தலுக்கு பின்னும் நடந்த அந்த ஆய்வுகள் நான் பலமுறை பதிவு செய்திருக்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி என்பது முன்னணியில் இருக்கிறது. காரணம் பொலிட்டிக்கல் கோலிஷன், அது அரசியல் கூட்டணியை மிகச் சரியாக கட்டமைத்திருக்கிறது. சோஷியல் கோலிஷன், சமூக கூட்டணியை கட்டமைத்திருக்கிறது. இதெல்லாம் நம்ம சொன்னோம். ஆனால் இதை விட முக்கியமான, இவற்றுக்கு இணையாக முக்கியமான ஒன்று, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநில ஆட்சி மீது அதிருப்திகள் இருப்பது உண்மைதான். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி மீது இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களின் எண்ணிக்கையை விட மோடி என்கின்ற ஆளுமை, பாஜக ஆட்சி மீது இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது. இந்த ஒரு தன்மையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது இங்கு ஊடகங்கள் தான், தமிழகத்திலும் ஊடகங்கள் தான் அவர்களை ஊதி பெருக்கி ஏதோ ஆட்சிக்கு அருகில் தமிழகத்திலே வந்துவிட்டது போல தோற்றப்பாட்டை உருவாக்குகிறார்களே தவிர களம் அப்படி இல்லை. களத்தில் மக்கள் இந்த முறை அமைதியாகவும் இருந்தார்கள். காரணம், இப்போ பல இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு சிறிய கட்சியாக உருவெடுத்திருக்கிறது என்றால், ஒரு கூட்டம் நடத்துகிறார்கள், கொடி பிடிக்கிறார்கள், அவர்களும் வாகனங்களில் அணிவகுப்பு செய்கிறார்கள் என்கின்ற போது பலர் இப்பொழுது வெளிப்படையாக பேசுவதில்லை. முன்பு பாரதிய ஜனதாவை பற்றி வெளிப்படையாக ஒரு சிறு குறு தொழில் செய்கிறவர்களோ ஏனையவர்களோ பேசுவார்கள். ஆனால் இந்த முறை பேசவில்லை. மனதிற்குள் கருத்தை வைத்துக் கொண்டார்கள். இவர்களோடு நம்ம ஏதாவது பேசினா வம்பாயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சத்தினால் தான் அதிகமாக பேசவில்லை. இன்னொன்று, பெண்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். காரணம், நிறைய அந்த 1000 ரூபாய் உதவித்தொகை, ஊக்கத்தொகை என்பது அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது. பேருந்து பயணம் இலவசம் என்பது, இப்படி பல வகையில் அவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள். இன்னொரு புறம் மோடி அவர்கள் எண்ணுகின்ற பொழுது சமையல் எரிவாயு, இது நாம் இந்த தேர்தல் நேரத்தில் பல இடங்களில் உரையாடிய காரணத்தினால், ஏன்னா நம்ம அறையில் இருந்து பேசுகிறோம், அரசனுடைய சில முடிவுகள் எப்படி அன்றாட வாழ்க்கையை எளிய மக்களுக்கு பாதிக்கிறது என்பதை பற்றி நாம் அக்கறை எடுத்துக்கொள்வதில்லை, கவலைப்படுவதில்லை. ஆனால் இந்த சமையல் எரிவாயு விலை ஏற்ற இருக்கு இல்லைங்களா, அது ரொம்பவே பெண்கள் மீது தாக்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு சின்ன விஷயம். அப்புறம் பல பெண்களோடு, வயதான பெண்களோடு, ஒரு 55-60 வயதுக்கு கடந்த பெண்களோடு பேசுகின்ற போது மோடியை பற்றி அவன் சரியில்லை, அவன் சொல்றான். பொதுவாக அப்படி அவருன்னு முன்னாடியெல்லாம் நீங்கள் 2019 அவர் அப்படிங்கிற இது வரும். பட் இப்போ அவன் சரியில்லை. அப்போ அதுக்கு இந்த மாதிரி விஷயங்களும் காரணம். இன்னொன்று, எதிர்கட்சிகளை எல்லாம் சாமானிய மக்களும் அதை பார்க்கிறார்கள் என்பது இன்னைக்கு முக்கியம். ஒரு இடியை பயன்படுத்தி இத்தனை மாதங்களாக நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கலாம், செந்தில் பாலாஜியாக இருக்கலாம், வெயிலுங்கிறது இயல்பாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம். ஜெயிலுங்கிறதா கடைசியில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஜெயிலுக்கு போகணும். அப்போது இதையெல்லாம் மக்கள் பார்க்கிறார்கள். ஒரு அராஜகத்தையும் ஆணவத்தையும் பார்க்கிறார்கள். தான் மட்டுமே எல்லாம் என்கின்ற ஆணவத்தை இந்திய சமூகம் ஏற்றுக்கொண்டது இல்லை வரலாறு நெடுகிலும். இந்தந்த காரணங்களால் அவங்களுக்கு தேர்தல் சரியில்லைன்னு போகிறப்போ அவங்க பழைய நோட்புக்கு போகிறாங்க, அவங்க பழைய ரூல் புக்கு போகிறாங்க. என்ன ஒரே வழி என்பது, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய மகாபக்கிரமான உணர்வுகளை தூண்டி விடுவது என்கின்ற ஒரு உத்தி இருக்கிறது இல்லைனா, அந்த உத்தியை பயன்படுத்தித்தான் அத்வானியாக இருக்கட்டும் அல்லது நரேந்திர மோடியாக இருக்கட்டும், குஜராத் கலவரங்களாக இருக்கட்டும், மனித மனத்திற்குள் தெய்வீகத்தன்மைகளும் உண்டு, ஒரு ஒரு ராட்சச கொடுமைத்தன்மைகளும் உண்டு. ஆக ஒரு ஆசிரியத்துவம் என்பது, உண்மையான மதம் என்பது, உண்மையான மறை என்பது, நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ராட்சசத்துவம் அல்லது அரக்கத்தனம், இவற்றையெல்லாம் எப்படி நாம் மட்டுப்படுத்தி நமக்குள் இருக்கக்கூடிய தெய்வீகத்தன்மையை மேலும் செதுக்கி செப்பனிட்டு சீர்படுத்தி கொண்டு வந்து வெளிப்படுத்துவதுதான் நல்ல மதங்கள், நல்ல இயக்கங்கள், அமைப்புகளினுடைய வேலை. ஆனால் இங்க என்னன்னா, தனக்கு வெற்றி வராமல் போய்விடும் என்கின்ற அச்சம் வருகின்ற பொழுது தன்னுடைய பழைய விதிகளுக்கு அவர் போகிறார். நம்ம எல்லாம் இந்த டெவலப்மெண்ட்டு, எக்கானமி இதெல்லாம் பேசி இந்த ஜனங்களை இனிமேல் ஏமாற்ற முடியாது. இனிமேல் ஏமாற்றணும்னா
நீங்கள் இஸ்லாமியர்களை பற்றிய அச்சத்தை உருவாக்க வேண்டும், அவர்களை பற்றிய ஒரு இழிவான பார்வையை உருவாக்க வேண்டும், போலி ஒரு தேசியவாதத்தை உருவாக்க வேண்டும் என்று தெரிந்து அறிந்து பேசப்பட்ட பேச்சு தான். எவ்வளவு அருவருப்பான பேச்சு இல்லையா? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் உங்களினுடைய தனிப்பட்ட சொத்துக்களை எல்லாம் கணக்கெடுப்பார்கள். அந்த தனிப்பட்ட சொத்து கணக்கில் உங்கள் தங்கம் தாலி விவரம் கூட இருக்கும். அவற்றையெல்லாம் எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போகிறார் என்றால் இதை நம்புவதற்கு ஒருவேளை உத்தரப்பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும் மத்திய பிரதேசத்திலும் கூட்டங்கள் இருக்கும். தமிழ்நாட்டில் அதை நம்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டை எடுபடாது. இங்கே வந்து பேசினாருன்னா காரிக்கு போவாங்க. ஆனால் இன்றும் வட இந்தியாவில் அவ்வளவு மகா முட்டாள்களும் வெறி பிடித்த கூட்டமும் இருக்கின்ற போது அந்த வெறியை தூண்டி விடுவதற்காகத்தான் இந்த மாதிரி பேசியிருக்கிறார். இப்படி ஒரு மகா கேவலமான ஒரு தலைமைத்துவத்தை உலகம் ஹிட்லருக்கு பிறகும் முசோலினிக்கு பிறகும் கண்டிருக்கவில்லை என்று தான் நினைக்கின்றேன். இந்தியா காண்கிறது. தேர்தல் ஆணையம் முன்னாடி புரோட்டோகால்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி மதம் சார்ந்து பேசக்கூடாது, மதம் சார்ந்த பிரச்சாரங்களில் ஈடுபடக்கூடாது. ஆனால் மோடி அவர்கள் அப்பட்டமாக மதம் குறித்து பேசியிருக்கிறார். இப்படி பேசுகிறார், கண்டுகிட்ட மாதிரியே தெரியலையா? ஒரு உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று எதிர்கட்சிகள் என்ன கேட்கின்றன? நீங்கள் இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் ஒரு ஒரு ஜனநாயகம் அல்லது ஒரு தனிமனித இறையாண்மையினுடைய அடிப்படையில் தான் ஜனநாயகம் இயங்குகிறது. குடியாட்சி இறையாண்மை என்பது எனது இறையாண்மை. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இறையாண்மை என்பது பாராளுமன்றத்திற்குரியதும் அல்ல, குடியரசுத் தலைவருக்குரியதும் அல்ல, எந்த அரசு அமைப்புக்கோ எந்த அரசு அதிகாரிகளுக்கோ உரியது அல்ல. இறையாண்மை என்பது ஒரு குடியாட்சியில் குடிமக்களுக்கு உரியது, உங்களுக்கும் எனக்கும் உரியது. 5 ஆண்டுகள் நம்பிக்கையில், ஏனென்றால் நாம் எல்லோரும் போய் ஒரு இடத்தில் பாராளுமன்றத்தில் அமர்ந்து கொண்டு நம்முடைய இறையாண்மையை நாம் எக்ஸசைஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால ஒரு பிரதிநிதியிடம் அதை ஒப்படைக்கிறோம். ஒப்படைத்தல் தானே, இன்ட்ரஸ்ட், நம்பிக்கையில் அதை ஒப்படைக்கிறோமே தவிர இறையாண்மை என்பது எனக்கு உரியது தான் இல்லையா? அப்போ நான் வாக்களித்த ஓட்டு எண்ணப்படுகின்ற வரை எனது வாக்காகத்தான் இருந்தது என்பதை நிரூபிப்பதற்கு இங்கு ஒரு ஏற்பாடும் இல்லை. எப்படி தெரியும்? மெஷினுக்குள்ள இருக்குது, பொத்தான அழுத்துறோம். அந்த நான் தெரிவு செய்த அந்த வேட்பாளர் அந்த கட்சி சின்னத்திற்கு தான் விழுந்ததா என்பதை உறுதி செய்யக்கூடிய எந்த வாய்ப்பும் எனக்கு இல்லை. நீங்க நம்பித்தான் ஆகணுங்கிறாங்க. அப்போ நம்புறதுக்காக விவி பேட்டர்ன் வச்சிருக்கிறோம். ஒரு வெரிஃபையபிள் பேப்பர் ஒன்று அதுலேயும் வருது. அந்த பேப்பரை ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு 5 மெஷினில் மட்டும்தான் நாங்கள் செக் பண்ணுவோம்னு சொல்றத நீ 5 ஒரு 50 ஆக்குங்கன்னு சொல்றோம். அவ்வளோதான் இல்லையா? 5ஐ ஒரு 50ஆக மாற்றுங்கள். நீங்கள் ஒரு சாம்பிளை இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னா அந்த சாம்பிளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கே ஒரு எலெக்ஷன் கமிஷன் தயாராக இல்லைன்னா நீங்கள் அப்போ உங்களுடைய நம்பகத்தன்மையை நாங்கள் கேள்வி கேட்க வேண்டியதானே இருக்கு. ஆக இந்த விஷயத்திலேயே நீங்கள் அப்பட்டமாக பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு அலுவலகம் மாதிரி தானே செயல்படுறீங்க. என்ன சொல்லியிருக்கணும் நீங்க? ஆமா, இது தேர்தல் ஆணையம் என்பது ஒரு ஜனநாயகத்தை பொறுத்தவரையில் மிகவும் புனிதமான ஒரு அமைப்பு. ஏனென்றால் 147 கோடி மக்கள் தங்கள் இறையாண்மையை ஒழுங்கமைவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு என்பது எவ்வளவு புனிதமான அமைப்பு. ஜனநாயக அடிப்படையில் அது ஒரு புனிதமான அமைப்பு. நம்பகத்தன்மை என்பது மிக முக்கியம். எனவே நம்பகத்தன்மையை நாங்கள் உறுதி செய்வதற்காக நீங்கள் 5 அல்ல 50 அல்ல 50%, 50% அந்த விவிபேட் இதை நாங்கள் எண்ணுறோம். இங்கு எந்திரத்தில் பதிவாகி இருப்பதும் இந்த 50%, ஆக குறைந்தபட்சம் 30% எண்ணுகிறோம். நீங்கள் 2% கூட எண்ண மாட்டேன் என்கிறீர்கள். 2% விவிபேட்டை கூட நீங்கள் எண்ண மாட்டேன் என்கின்ற போது அதுக்கே நீங்கள் தயாராக இல்லை என்றால் இவ்வளவு நீங்கள் தேர்தல் நடத்த முடியுமா? எண்ணுறதுலையா சிக்கல்? இல்லை டிலே ஆகும், ஆகிட்டு போட்டோம். ஏன்னா நம்ம ஜூன் 4 வரைக்கும் காத்திருக்கிறோம். வாக்களித்து விட்டு இவ்வளவு நாட்கள் உங்க வசதிக்காக உங்க பிரைம் மினிஸ்டர் உங்க கட்சி தலைவர் ஊரெல்லாம் போய் பிரசங்கம் வைக்கிறதுக்காகவும் இப்படி வன்மத்தை வெறுப்பை வளர்ப்பதற்காகவும் இவ்வளவு நாள் நீங்கள் தேர்தலை இழுத்துக்கொண்டு மேற்கு வங்க மாநிலத்தில் 7 ஃபேஸ் எதுக்கு தேவையில்லை. அப்போ உங்க வசதிக்காக நீங்க இப்படிலாம் பண்றப்போ அதுக்காக காத்திருப்பதற்கு இருக்குன்னா எண்ணுகிற போது ஒரு நாள் நாங்கள் காத்திருக்க மாட்டோமா? காலையில் தொடங்கி 3ஆம் நாள் முடியட்டுமே, என்ன கெட்டு போயிற்று? ஒன்றும் கெட்டு போகல. ஆனால் அதற்கு கூட இந்த தேர்தல் ஆணையம் தயாராக இல்லை என்பது அது நம்ப முடியாத ஒரு அமைப்பாக இன்று இருக்கிறது. பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு அலுவலகம் போல் அது செயல்படுகிறது. இல்லைன்னா இன்னைக்கே அது நோட்டீஸ் அனுப்பி இருக்கணும், அடுத்த 1 வாரத்திற்கு பிரச்சாரத்திற்கு தடை விதித்திருக்க வேண்டும். அப்படின்னா இந்த அமைப்பு மீது நம்பகத்தன்மை வந்திருக்கும்.
இல்லைன்னா இந்த கட்சிகள்லாம் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கணும். உச்சநீதிமன்றம் ஏன்னா இவன் எவ்வளவு ஒரு அருவருப்பு அல்ல, அப்பட்டமான வன்முறைக்கு தூண்டுகின்ற ஒரு 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 நாட்டினுடைய பிரதமராக 2 முறை 10 ஆண்டுகள் இருந்தவர் இப்படி பேசுவது என்பது அவருக்கு மனித குலத்தினுடைய இதிலே இடம் இருக்கக்கூடாது. ஒரு மதிப்பு மிகு இடங்கள் எந்த இடத்திலும் அவருக்கு இடம் இருக்கக்கூடாது. இப்படியா பேசுவாங்க? ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கரோட பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கர் ரசனைக்காக பொதுவாக அந்த காலத்தில் முக்கிய தலைவர் பேச வருவதற்கு முன்னால் பேச விடுவார். நான் பேரை சொல்ல விரும்பல, அந்த மசாலா பேச்சாளர்கள்னு கொஞ்சம் பேர் பேச விடுவாங்க. அவங்க கூட்டத்தை வந்து நல்ல ரசனையாக கலகலப்பாக வச்சுருப்பாங்க. கடைசியில் தலைவர்கள்லாம் வருவாங்க, அவங்க பேசுகிற வரைக்கும் ரீட்டைன் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. இது வந்து அந்த மாதிரி கூட பேசலை. அப்படி நீங்கள் ஒரு மசாலா பேச்சு பேசுகிற மாதிரி கூட பேசலை. திட்டமிட்டு துல்லியமாக இஸ்லாமிய மக்கள் மீது அப்படி ஒரு வெறுப்பை கிளர்ந்தெழச் செய்து வாக்குகளை தன்வசம் திருப்ப வேண்டும் என்கின்ற ஒரு உத்தியாக மட்டும்தான் பார்க்க முடிகிறது. இதை பார்த்து வேடிக்கை பார்க்கின்ற தேர்தல் ஆணையத்தின் மீது நமக்கு இருந்த நம்பிக்கையும் போய்விடுகிறது. பிடிஆர் ஆர்ஐபின்னே போட்டிருக்காரு. ஆர்ஐபி எலெக்ஷன் கமிஷன். ஆர்ஐபி, ஆமா, கரெக்டா போட்டிருக்காரு. ஆர்ஐபி, ரெக்வெமின் பாச்சம், ரெஸ்ட் இன் பீஸ் எலெக்ஷன் கமிஷன். ஆமா, இதுக்கு முன்னாடி சொல்லி நேற்றுக்கே சொல்லியிருக்கணும் இல்ல, ஸ்ட்ராங்லி கண்டம், அட்லீஸ்ட் ஒரு கடுமையான அறிவுரையாவது சொல்லியிருக்கணும் இல்ல, இல்லையா? சொல்லலையே. இப்போ மோடி அவர் இதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பாஜக ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் வளர்ச்சி அடை செஞ்சுட்டோம், 5வது பொருளாதாரத்தில் முக்கியமாக இருக்கிற நாடு அப்படின்னு சொல்லி வளர்ச்சியை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு ஓட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வளர்ச்சியே நடக்கல. என்ன வளர்ச்சி நடந்தது? இவர்கள் காட்டுகிற வளர்ச்சி என்பது வரி அதிகம் வாங்கி இருக்கிறார்கள். வரி வாங்கி யாருக்கு கொடுத்தார்கள்? கடந்த 9 ஆண்டுகளில் 11 லட்சம் கோடி ரூபாய் 11 லட்சம் கோடி ரூபாய் பெரிய பெரிய கார்பரேட்டுகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் 4000 கோடி ஏழை எளிய மக்களுக்கு கல்வி உதவியாக கொடுக்கப்பட்ட அந்த கடனை தண்டனைக்குரிய ஒரு கடன் போல வங்கிகள் கையாள அனுமதி கொடுத்திருக்கிறது. இப்போ 11 லட்சம் கோடி ரூபாய் பணக்காரர்களுக்காக, நீங்கள் பெரும் பணக்காரர்களுக்காக தள்ளுபடி செய்ய முடிகிறது. 4000 கோடியை ஏழை எளிய விளிம்பு நிலை ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய அந்த சமூகத்தில் இருந்தவர்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக நீங்கள் ஒரு தள்ளுபடி செய்ய முடியாது. நீங்கள் எல்லாம் மனசாட்சி உள்ள ஆட்சியாளர்களா? ஆரோக்கியமான வளர்ச்சி என்பது நீங்க டைரக்ட் டாக்ஸஸ் அதிகமாக இருக்கும், இன்டைரக்ட் டாக்ஸஸ் குறைவா இருக்கும். ஏன்னா டைரக்ட் டாக்ஸஸ் நேரடி வரிகள் என்பது பெரும் முதலாளிகளிடமிருந்து எடுத்துக்கொள்வது. மறைமுக வரிகள் என்பது சாமானிய மக்கள் மீது திணிக்கப்படுகின்ற வரி. நமக்கு தெரியாமலேயே நம்ம விலைவாசி ஏறி இருக்கும். எங்க எப்படி இந்த வரி வந்தோன்னு தெரியாது. இப்போ நீங்க ஜிஎஸ்டி வந்து ஒரு சாதாரண சிறு குறு தொழில்கள் ஏன் நொடிச்சு போச்சு? ஏன் நடிச்சு போச்சுன்னா, பொதுவாகவே ஒரு பொருளை விற்பனை செய்தாலோ ஒரு கான்ட்ராக்டுக்கு சைன் பண்ணாலோ அந்த பணம் வந்து சேர்றதுக்கு சில நேரம் 6 மாதம் ஆகும், சில நேரம் 1 வருஷம் ஆகும், சில நேரம் 3 மாதம் ஆகும், இப்படி தான் வரும். ஆனால் இந்த எவ்வளவு கொடுமையான வெள்ளைக்காரன் கூட இப்படி கொடுமையான வரி விதிப்பு செய்யலை. நீங்கள் பொருளை கொடுத்தவன், நீ வித்தவன் வந்து அவன் பணம் கொடுக்குறானே இல்லையோ 3 மாதத்துக்குள்ள எனக்கு நீ ஜிஎஸ்டி கட்டலைன்னா உனக்கு பெனல்ட்டி. எவ்வளவு கொடுமையான ஒரு சிஸ்டம். இதெல்லாம் ஏன் எதிர்த்து கலகம் வரிகொடா இயக்கம்னு வெள்ளக்காரன் காலத்தில் நம்ம பண்ணோம்? ஏன் இன்னைக்கு கலகம் வரல? ஏன் பெரிய கட்சிகள் இதை நீங்கள் மக்களை திரட்டல? ஏன் சிறு குறு மற்றும் இதெல்லாம் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாதுங்க. எத்தனை பேர் தொழிலை மூடிட்டே போயிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? இப்போ நீங்கள் 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு வியாபாரம் பண்ணுறேன், 10 லட்சம் ரூபாய்க்கு நான் இன்னொருத்தர் பொருளை வாங்குறாரு, அதுக்கு 18% நீங்கள் ஜிஎஸ்டின்னு வச்சுங்களா, 10 லட்சம் ரூபாய்க்கு பாருங்கன்னா 1,80,000 ரூபா. அந்த 1,80,000 ரூபா நீங்கள் 3 மாதத்துக்குள்ள கட்டலைன்னா அதுக்கு பெனல்ட்டி மேலே பெனல்ட்டி, பெர் டே பெனல்ட்டி. ஸோ இப்படி நீங்கள் கமிங் பேக் டு டிரெக்ட் டாக்ஸஸ், பொதுவாக டிரெக்ட் டாக்ஸஸ் தான் ஒரு எந்த வளர்ச்சி நல்ல நாட்டிலையும் அதிகமாக இருக்கும், இன்டிரெக்ட் டாக்ஸஸ் குறைவாக இருக்கும். ஆனால் மோடியினுடைய ஆட்சி காலத்தில் நேரடி வரி விதிப்பு என்பது 46%, மறைமுக வரி விதிப்பு மக்களை பாதிக்கிற வரி விதிப்பு 53%. நமது இந்திய வரலாற்றிலேயே மன்மோகன் சிங் அவர் தாராளமயப்படுத்தினாலும் கூட நேரடி வரிகள் தான் அதிகமாக இருந்தது, மறைமுக வரிகள் சாமானிய மக்களை பாதிக்கிற வரிகள் குறைவாகத்தான் இருந்தது. எங்க வளர்ச்சி வந்தது? ஒன்றும் வரலையே. வேலை வாய்ப்பு பெருகி இருக்கா? இல்லையே. ஸோ அதனால வளர்ச்சி என்பது இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும் அவர்கள் பெரும் செலவு செய்து சமூக ஊடகங்களில் உருவாக்குகின்ற தோற்றம் தானே தவிர உண்மை அல்ல.
ஒரு மாதிரி பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியை கொண்டு வந்து நிறுத்துகிற வேலை பிரதமர் மோடி செய்கிறார். அப்படி செய்ய பார்க்குறாங்க, ஆனால் அது நிற்காது. மக்கள் மத்தியில் எடுபடாது. மக்கள் மத்தியில் அது எடுபடல. அது தமிழகமே அதுக்கு ஒரு சான்றாக எடுத்துக்கொள்ளலாம். தமிழகம்ன்றது வேற, மற்ற மாநிலங்கள்ன்றது. நீங்கள் கர்நாடகா கூட நான் ஒரு 3 நாள் போயிட்டு வந்தேன். இதுக்காக தேர்தல் களப்பணிக்காக போகல, வேறு வேலைகளுக்காக சென்றேன். ஆனால் அங்கே நான் பார்க்க அந்த பல்ஸ் பிடிச்சி பார்க்குற நேரம் மக்களுக்கு ஓரளவுக்கு புரியுது. இவங்களுடைய அந்த மதவாத வெறி நிறைந்த அரசியல் ஒரு எல்லையை தாண்டி செல்ல முடியவில்லை என்பது நல்லாவே தெரியுது. நமக்கு தெரியாதது உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான். அதனால தான் அந்த இடத்துக்கு அவர் வந்து இவ்வளவு ஒரு ஒரு பொறுப்பின்மை இல்லை, ஒரு ஸ்பீக்கிங் லைக் ஒரு என்ன சொல்றது, ஒரு பயங்கரவாதி போலெல்லாம் பேசுறாரு அவரு. நீங்க பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கர் மாதிரி கூட பேசல. திட்டமிட்டு கலவரங்களை தூண்டுகின்ற, வெறியை தூண்டுகின்ற பேச்சல்லவா இது. அப்போ அவர் பேசியதற்காக இதற்குள் சட்ட அமைப்புகள் நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கணும்ல. அப்போ அதுக்கு காரணமே அங்கு அது வெறி இப்படி கொளுத்தி போட்டால் பற்றி பிடிப்பதற்குரிய களம் அங்கே இருக்குன்னு அர்த்தம். வட மாநிலங்களில் இப்போ பிஜேபி கொஞ்சம் நம்பிக்கை குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. அது உண்மை. சாமானிய மக்கள் வந்து இவர் சொன்னார் இல்லைங்களா, வங்கி கணக்கில் இந்த 15 லட்ச ரூபா வந்துடும், திருடர்கள் எல்லாம், கொள்ளைக்காரர்கள் எல்லாம் தண்டிக்கப்படுவார்கள்னு. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள இருக்காரு, ஹேமந்த் சோரன் உள்ள இருக்காரு, செந்தில் பாலாஜி உள்ள இருக்காரு. ஆனா இதே இடி, இதே சிபிஐ, இதே ஐடி குற்றம் சாட்டிய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து பிஜேபியில் சேர்ந்த 29 பேர் இன்னைக்கு கட்சியில் இருக்காங்க, அதே பிஜேபியில் இருக்காங்க, அவங்க ஆதரவோட பவர்ல இருக்காங்க. மக்கள் இதை பார்க்க மாட்டாங்களா? அது என்னையா வந்து எந்த ஊழல்வாதியும் உங்ககிட்ட சேர்ந்த அதே நாள் வந்து வாஷிங் மிஷின்ல போட்டு நீங்க வாஷ் பண்ணி கிளீனா அவங்கள உட்கார வச்சிருக்கீங்கன்னு கேட்க மாட்டாங்களா? இல்லையா? ஸோ அதனால வந்து உங்களுக்கு வங்கிகளுக்கு பணம் வரல, வேலை வாய்ப்பெல்லாம் எல்லாம் வச்சு ஒரு கோடிக்கணக்கில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவார்னு நினச்சாங்க. சமையல் எரிவாயு போன்ற விஷயங்கள் எல்லாம் சாமானிய பெண்களை ரொம்ப பாதிக்குது. ஏன்னா அவங்க ஒரு லிமிட்டட் பட்ஜெட்டில் வாழ்க்கையை திட்டமிடுறவங்க. நடுத்தர வர்க்கத்துக்கு அதான் அந்த படித்த வசதியான பணக்கார கூட்டத்துக்கு தான் வி ஹேவ் டு கன்ஃபரண்ட். சத்தியமாக அவங்களெல்லாம் கன்ஃபரண்ட் பண்ணணும். இன்னைக்கு வந்து ஜனநாயகத்தை பயன்படுத்தி கொண்டு, இந்த நாட்டினுடைய மக்களின் வரிப்பணத்தை பயன்படுத்தி கொண்டு ஐஐடியிலையும் இங்கேயும் போய் படித்த மேல் ஜாதி திமிர் பிடித்த ஒரு வர்க்கம் தான் இப்படிப்பட்ட பயங்கரவாத கூட்டத்தை ஆதரிக்கிறது. அமெரிக்காவில் போயிருந்துட்டு அமெரிக்க ஜனநாயகத்தை அனுபவிச்சுக்கிட்டு, அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் கல்ச்சரை, அது கொடுக்கக்கூடிய ஹியூமனிசம், ஓப்பன்னஸ், இதையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு அங்கே இருந்துட்டு இங்கே மதவாதத்தை வளர்த்து விடுது. இதெல்லாம் ஓப்பனாக பேசணும், வெளிப்படையாக பேசணும். ஐயோ அவங்க பெரிய ஜாதிக்காரங்க, படித்தவங்க, பெரிய பொறுப்பில் இருக்காங்கன்னு சும்மா விடக்கூடாது. இவங்களை சும்மா நம்ம அவங்க மேலே எந்த வன்முறையும் நான் சொல்லலாம். பட் தே ஹேவ் டு பி எக்ஸ்போஸ்ட், தே ஹேவ் டு பி கன்ஃபரண்டட். யார் யாரெல்லாம் படித்தவங்களா இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் பெரிய ஜாதிக்காரங்களா இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் பணக்காரங்களா இருக்காங்களோ, அவங்க தான் இவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் இன்னைக்கு ஆதரிக்கிறது. ஸோ ஏழை எளிய மக்கள் சார்பில் போய் நின்று பாருங்க. எளியவர்களினுடைய குடிசைகள்லையும் கிராமத்திலையும் ஒரு நம்பிக்கையினுடைய எந்த ஒரு தோற்றமும் காட்சியும் தெரியவில்லையே என்று ஏங்கி இருக்கக்கூடிய சாமானிய மக்களினுடைய அருகில் சென்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த ஆட்சி வந்து எந்த அளவுக்கு அந்த மக்களை ஏமாற்றி இருக்கிறது, மோசடி செய்திருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் கொடுக்கிற அந்த போதை தான், கஞ்சா அபின் தான், மதம் என்கின்ற மதவெறி என்கின்ற அபின் கஞ்சா. இந்த மதவெறி அபினையும் கஞ்சாவையும் கொடுப்பதில் படித்த இவ்வளவுக்கும் ஒரு மேலை நாட்டு ஒரு ஹியூமனிஸ்டிக் சொசைட்டிஸில் போய் படித்த அந்த ஒரு சமூகம் தான் இதெல்லாம் செய்துட்டு இருக்குங்கிறது. நம்ம வந்து இதுக்காக நம்மளை பிடிக்காம போகுமோ, நம்ம ஏதோ இப்படி பேசுகிறோன்னு அதெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது. கம் டு ஒரு ஐடியாலஜிக்கல் வார் அண்ட் வி ஹேவ் டு எக்ஸ்போஸ் எவ்ரி ஒன். இந்த நாட்டில் அது செய்துதான் ஆகணும். ஏன்னா நேத்தை கூட பார்க்குறோம், வந்து மோடிக்கு வந்து ஜே சொல்லக்கூடிய அந்த உயர் ஜாதி கூட்டம் ஒன்று இங்கே இருக்குது, கைதட்டுற ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. இப்போ மோடி அப்படி பேசுனது தப்புன்னு வாயை திறந்து சொல்லல. அது அப்படி சொல்லாத ஒரு கூட்டம் வந்து அவங்க எல்லாம் பெரிய பதவிகளில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒத்துக்கிட முடியுமா? முடியாது. குஜராத்தில் ஒரு தொகுதியில், சூரத் என்ற ஒரு தொகுதியில் பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். எல்லா சுயேட்சைகளையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. காங்கிரஸ் வேட்பாளர் அது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்குறேன்? இது அதான் அவங்க தேர்தல் வெற்றிக்காக எதையும் செய்வார்கள்ங்கிற ஒன்று இருக்கு இல்லைங்களா? எண்ணிக்கையை கூட்டுவதற்காக ஒரு தொகுதியை வென்றெடுப்பதை எதை வேணாலும் செய்வாங்க. இதே மாதிரி இன்னும் 50 தொகுதியில் செய்ய மாட்டாங்க, இப்படியெல்லாம் நாங்கள் செய்வோங்கிற செய்தியை நமக்கு சொல்லியிருக்காங்க.
நாடு உஷாராக இருக்கணும், இல்லை தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் பார்க்கல. இதுவும் நடக்கும், இதற்கு மேலும் நடக்கும். இனி இவிஎம்மில் என்னென்ன நடக்க போதோ தெரியல. ஜூன் மாதம் வருவதற்குள் என்னென்ன நாம் பார்க்க போகிறோம் என்று நினைத்தால் அச்சமாக இருக்கு. நிறைய விஷயங்களை பயிர்ந்தீங்க. நன்றி. Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 91500 60032.